அரசியல் வேண்டாம், அரசியல் வீட்டோடு இருக்கட்டும் என்ற முடிவோடு நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்கும் பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலம் மீட்பு சங்கம் தஞ்சாவூர் 117/2023 ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜா அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓய்வூதியர்கள் தினத்தை டிடிஎஸ் அமைப்பு கொண்டாடுது. நாங்கள் அரசியல் சாராத அமைப்பாக இணையணும்னு சொன்னோம். அவங்க இணைஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இணையும் போது இந்த வெள்ளி விழா மாநாட்டை இங்கே கொண்டாடுறாங்க. நம்ம எல்லாரும் ஓய்வூதியர்கள் தினத்தை ஓய்வு பெற்று வீட்டில் தான் மகிழ்ச்சியாக கொண்டாடணும். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிற தருணங்களில் அதை சிறப்பாக நாங்கள்லாம் இருக்கிறோங்கிறதுக்காக கொண்டாடுறது தான் இது. ஆனால் நம்ம சிறப்பாக இருக்கிறோம்னா இங்கே எல்லாருமே ஒப்பாதிகளும் ஓலமும் விடுவோம். அதான் உண்மை. நம்மள்கிட்ட குறை இருக்கு. அதனால இந்த டிடிஎஸ் அமைப்பு தான் ஒரு பெரிய விதையை. நாங்கள் அதுக்கு முன்னாடியே தஞ்சாவூர் சங்கம் ஆரம்பித்தோம். ஓட்டுநர் நடத்துனர் சங்கம்னு சொல்லி காக்கி கொடியை போட்டு அதில் சேரியை போட்டு அப்போ எல்லாரையும் எங்களை எல்லாம் டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டாங்க. அது கலந்து போச்சு. 98 தேர்தல் நடக்குது. இந்த 98 தேர்தலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அண்டர் கிரவுண்டாக தான் நடந்துச்சு. இந்த எல்லாம் இவங்களுடைய அமைப்புகள் கேன்வாஸ் எல்லாம் ரிசல்ட் முடிஞ்சுதான் இப்படி ஒரு அமைப்பு இருக்குங்கிறதே வெளியில வந்து 98 இந்த ஜெயிச்சதுக்கு பிற்பாடு தான் இந்த அமைப்பு வெளியில வந்துச்சு. ஆனா ஜெயிச்ச அமைப்புகள்ல 4 அமைப்புகள்ல 3 அமைப்புகள் அரசியல் சார்ந்த அமைப்புகள். ஒரே ஒரு அமைப்புக்கு தலைவர் அரசியல் தலைவரே கிடையாது. அந்த அமைப்பு தான் இந்த அமைப்பு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவர் இருக்காங்க. ஆனா இவருக்கும் இப்ப யாருக்காச்சும் இந்த அமைப்புக்குள்ள உள்ளவங்க எப்படியெல்லாம் பிரிஞ்சு போய் எப்படியெல்லாம் சிதறந்து போனாலும் அவங்களுக்கு தலைமை இருக்க, அரசியல் தலைமை இருக்க. எங்கேயாச்சும் எம்பி எம்எல்ஏ அரசியல் கட்சி வச்சிருக்கீங்களா? கிடையாது. ஆக இந்த விதைய இவங்க அப்பயே விதைச்சிருக்கணும். நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா போயிருக்கணும். என்ன காரணங்களினால் பிரிந்தார்கள் என்பது பெரும்பாலானவர்கள் இந்த டிடிஎஸ் அமைப்பை சார்ந்தவங்க தான் இங்க இருக்கீங்க. உங்களுக்கு தான் ஏன் பிரித்தீங்க, ஏன் நீங்க திசை திரும்பினீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவனையா உங்களை ஒரு அரசியல்வாதி தான் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பான். ஆசையை காட்டி வழியை காட்டியிருப்பான். நீங்க என்ன சொல்லி ஜெயிச்சீங்க, நீங்க என்ன சொல்லி வெற்றி பெற்றீங்க. ஆனால் அதிலிருந்து மாறுபட்ட கருத்து யார் உங்களுக்கு வச்சாங்களா? நீங்க அதாவது இப்ப எல்லாம் பேசினவங்கன்னா என்ன சொல்லி பேசுறீங்க? அடிப்பட்டோம், உதப்பட்டோம், கைதானா அவங்க விதை வச்சாங்க, அண்ணன் தான் எல்லாம் விதை வச்சு எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த விதை ஏன் மாறினது, மாறி போனது? நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நான் களத்தை திசை திருப்ப வரல. அடுத்தபடியா ஒரு ஓட்டுநர் நடத்துனர்னு இருந்தாங்கன்னா வண்டி நேரத்துக்கு இறங்கணும். ஒரு வண்டி 10 மணிக்கு இறங்கணும். நம்ம வீட்டுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். அவனுக்கு அந்த சௌகரியங்களை எதிர்பார்த்தான். அப்போ அந்த வண்டி போஸ்டிங் வேணும், சாப்பாடு அந்த லைனில் கிடைக்கும். அந்த சூழல்களில் அவங்க அதை அந்த அரசியலை விரும்பியிருப்பாங்க. அந்த சங்கம் ஏன்னா அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை கையில் வச்சிருந்ததுனால பணி நிமித்தமா தன்னை பாதுகாக்கிறதுக்காக அவன் எல்லா தொழிலாளியும் அந்த அரசியல் அமைப்புகளை தேர்ந்தெடுத்தான். அதில் நம்ம தொழிலாளியை குறை சொல்ல முடியாது. இந்த டிடிஎஸ் 98 எப்பா நம்மளுக்கெல்லாம் அரசியல் வேணாம்னு ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்க தான் நம்பர் 1 முதலிடத்துல இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க அதை பண்ணல. அரசியல்வாதி இவங்களை பண்ண விடலை. அதுதான் உண்மை. அரசியல்வாதி இவங்களை பண்ண விடலை. இவங்க அதுக்குள் போய்விட்டாங்க. இவங்களுடைய திசை திரும்பிடுச்சு. தனியா தெம்பா நின்று ஜெயிச்சீங்க. நீங்க யார் உதவியும் கிடையாது. எங்களுக்கு தஞ்சாவூர்ல இது இருக்கா என்னங்கிறதே தெரியாது. ரிசல்ட் வந்த ஒரு பாடு தான் இப்படி ஒரு சம்மேளனம் ஜெயிச்சிருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த சூழலை இவங்க வலுவா கொண்டுகிட்டு போயிருக்கணும். அப்ப ஓட்டுநர் நடத்தணும் அதிகாரத்துல சிக்கி தவிச்சுட்டான். அப்ப அதுக்குள்ள போய் தனக்கான லீவு எல்லாத்தையும் போய் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டான். அப்போ
ஓய்வு பெற்றதுக்கு பிற்பாடு நான் 2022 தாங்க ரிட்டையர்மெண்ட். அது வரைக்குமே உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ப்ராமிஸாக நான் எந்த யூனியன்லேருந்து ஒரு 20 வருஷமாக இல்லை. எல்லாம் கோர்ட்டு நடவடிக்கை. ஏன்னா இந்த யூனியன் ஆக்டிவிட்டீஸை வெறுத்து போனதுனால நான் அதை பார்க்கவே இல்லை. அப்படி பார்க்குறதுனால உங்களை பற்றி எங்களுக்கு தெரியவே இல்லை. சப்ஜெக்ட் ஓய்வூதியர்களாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியலை. வெளியில் வந்த பிற்பாடு வலைதளங்கள் வாயிலாக தான் இணைஞ்சு அதுக்குள்ளே இணைஞ்சோம். அதுக்கு பிற்பாடு தான் ஓய்வூதியர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு அப்பதான் நாங்கள் வந்து ஒரு அமைப்புக்குள்ள சேர்ந்தோம். அவன் பார்த்தோம்னா எல்லாம் எழுச்சியா கொண்டு போனா, இன்னைக்கு கூட ஒரு எழுச்சின்னு சொல்லி கொண்டு போய் திசை திருப்பி இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு நடந்து இதை திசை திருப்புறதுக்கு அவங்க அதாவது 17-12 நாங்கள் சேலத்தில் மீட்டிங் போட்டிருந்தோம். அண்ணன் பத்மநாபன் வந்தாங்க. சேலமா திருச்சியிலேயே சொல்லிட்டாங்க, 16-11 சொல்லிட்டாங்க, ஏங்க இந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டாடுறீங்கன்னா அந்த போராட்டம் வச்சிருக்காருன்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த தினத்தில் மட்டும் போராட்டம் வைக்காதீங்கன்னு நான் அவர்கிட்ட படிச்சு சொன்னேங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் தெரியுது இந்த உங்கள் டிடிஎஸ்ஓட அமைப்பு வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த ஓய்வூதிய தினத்தை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் அந்த கருத்தை அவர் சொன்னாங்க. அப்போ அந்த தினத்தை கொண்டாடாதுன்னு சொல்லி ஒரு தலைவர் வந்து அந்த தினத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாடுறாருன்னா எதுக்காக கொண்டாடுறாரு? இதை நல்லா பார்த்துங்க, யோசிச்சு. சரி, இன்னைக்கு இப்போ ப்ரெசன்ட் நம்மலாம் இங்கே உட்காந்துருக்கோம். அங்கே சென்னையில் என்ன நடக்குது? நீ என்ன சொல்லி கூப்பிட்ட திசை திருப்பின? நீ அரசியல் சாராத சங்கம்னு சொல்லி அரை நிர்வாண போராட்டம்னு சொன்ன. அரை நிர்வாண போராட்டம் நடக்குதா? நீங்க எல்லாம் இங்க உட்காந்து எங்க பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்க. அங்க அரை நிர்வாண போராட்டத்துக்கு அங்க அனுமதி இல்லை, கொடுக்கல. எல்லாம் முழு நிர்வாணத்தோட சட்டையோட நம்ம மாதிரி தான் உட்காந்து பேசுறான். அப்ப திருப்புறான், திசை திருப்புறான். வாங்க அரை நிர்வாண போராட்டம் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு. இதெல்லாம் திசை திருப்பி. சரி, அரசியல் சாராதான் சொல்லல. நீ யாரு சாரியை தவிர்த்து பாக்கி எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை கட்சியும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எங்க இங்க அரசியல் இல்லாத சங்கம். ஆகையினால நான் அதுக்குள்ள வரல. அடுத்து நிறைய பேர் இவங்க உங்க தீர்மானத்திலே போட்டுறீங்க, நலிவடைந்து போனதால் அப்படின்னு சொல்லி அவளை நிலை அண்ணன் குணசேகர அண்ணன் பேசினாங்க. நான் 7-11 எங்கள் ஊருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தார். அப்போ மனு கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட ஸ்பெஷலாகவே ஒரு மனு வச்சுருந்தாங்க. அதுலாம் வாங்கி அனுப்பிடுவாங்கன்னு தெரியும். பப்ளிக் கூட மேடையில் கொண்டு போய் அது பேசுகிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னோன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் கலைஞர் சிலையை திறப்பு விழா இருந்தது. அப்போ முந்தைய செயலாளர்கிட்ட பேசுகிறாங்கன்னா மாவட்ட செயலர் பேசட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா நீங்கள் இருக்கீங்களா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு எஸ்பி வந்தார். அவருக்கு கும்பகோணத்துலேருந்து வந்தவர். அவர் தான் அதில் போட்டிருந்தாங்க. அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், சரி நீங்கள் கொடுங்க, உங்களை தான் தெரியுமே அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துட்டு அவர் வரும்போது ஒரே கூட்டம். அவங்க மனுமே கட்சிக்காரங்களே ஒரு மனு கொடுத்தாங்க. சரி இப்போ கொடுக்காம நான் ரிட்டர்னில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது கொடுத்து பேசணுங்கிற கருத்தை வச்சு கொடுத்தேன் 7-11. அப்படி கொடுக்கும்போது அவர்கிட்ட இந்த அகவலைப்படி பற்றி ஃபஸ்ட்டு வந்து 19 மாதமா இந்த ஓய்வு பெற்றவங்களுக்கு பணப்பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்பா பார்த்தாரு, சிவசங்கர் ஒடியாந்தாரு. கொடுக்க சொன்னமே என்னன்னா, அதான் 4 மாதம் கொடுத்துருக்கோம்ல, அடுத்து சரி இல்லைங்க இன்னும் 19 மாதம் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க உதவி சொல்லி நம்ம கொடுக்க சொல்லிட்டோம்ல, இவர் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் ஃபண்டு சேர்ந்த உடனே நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வந்து ஓய்வு பெற்ற பணப்பழங்களை வாங்கி அதுக்குள்ள உள்ள பிரச்சனையை சொல்லி நம்மலாம் ஒன்று கூடி போராடுறோம். பணியில் உள்ளவன் அவன் வீடு கட்டியிருப்பான், இல்லை கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும், நமக்கு அந்த நிலைமை தான் இருக்கும். ரிட்டையர் அமௌண்ட் வாங்கும்போது அவன் அந்த பணத்தை எதிர்பார்த்துருக்கான். அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இந்த அரசினுடைய எல்லாமே தெரியும். இப்போதைக்கு வந்து ஸ்டாலினோட உதயநிதி தான் பவர்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்ற வார்த்தை, தம்பி 4 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்க சொல்லிட்டோம்ல, சரிண்ணே அப்படின்னு கையை பிடிச்சிட்டு தான் சொல்றாரு. அகவிலைப்படி அப்படின்னோட அப்படியே கையை மெல்ல நழுவிச்சு பார்த்துக்கோங்க. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் பாராமுகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இங்க பேசுறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, உடனே 3ஆம் தேதி கொடுக்கணும், 9ஆம் தேதி கொடுக்கணும், எந்த தேதியில வேணாலும் கொடுங்க, என்ன வேணாலும் சொல்லி எல்லாரும் பேசுறீங்க. நான் வந்து பப்ளிக்கோட அவங்களே நிற்க வச்சு அந்த துணை முதல்வர்கிட்ட கேள்வி கேட்கிறேன். ரிட்டையர் ஆனவனுக்கு அமௌண்ட்டு போன 4 மாசம் வச்சு அடுத்த 4 மாசத்துக்கு ஃபண்டு தேடுறான். இன்னும் வேற துறைகளில்
எல்லாம் இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஏன் அரசு ஊழியர்களுக்கே நம்மளோட நிலைமை வரப்போகுது. உடனடியாக இப்ப அவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்காங்க பெனிஃபிட்டை, அவங்களுக்கே கொடுக்க முடியாத ஒரு பாலிசி டீசன் மாதிரி கொண்டு வர போறான். அதாவது சென்ட்ரலை பொறுத்த அளவுல பொதுவுடைமை கட்சியும் சரி இந்த அரசும் சரி அங்க போய் எதுக்குறான். இங்க சென்ட்ரல்ல போய் நீங்க இதெல்லாம் செய்றீங்க, இந்த இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்றீங்கன்ட்டு. ஆனா ஸ்டேட்டுக்கு வந்தோடனே இவன் இம்ப்ளிமெண்ட் பண்றான். ஒண்ணு அங்க எதுக்குற மாதிரி எதுக்குறான், இங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதனால அரசியல் வந்து வேறு சூழல்ல இருக்குது. 16-11 வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களை எல்லாம் இந்த பக்கத்துல வந்திருக்காங்க, நான் இதை திரும்ப கருத்தை சொல்றேன். போன தடவை இந்த அமைப்புகள் எல்லாம் எங்களை தவிர எல்லாருமே 16-11-2023 அரசியல் சார்ந்த அமைப்போட ஒரு கூட்டமைப்போட சேர்ந்து எல்லாரும் போராடுறீங்க. யாரும் மறந்துக்க மாட்டீங்க. ஏன் அந்த போராட்டம் நின்றுச்சு, ஏன் அந்த போராட்டம் கண்டினியூ பண்ணல? அவனுக்கு அந்த நேரம் பாராளுமன்ற தேர்தல் 6 மாசமா இந்த போக்குவரத்து தொழிலாளிகள்லாம் எல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகள் கோபத்தில் இருக்கான். அந்த உஷ்ணத்தை அப்படியே வாங்கிக்கிறான், உங்களை போராட்ட காலத்துக்குள்ள கொண்டு போட்டான். சரி, அரசு கொடுக்கறதா இவங்கெல்லாம் சொல்றாங்க, கொடுக்க மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தீர்ப்பெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த வழியிலாம எங்களுக்கு கொண்டு போறான்னு நாங்கள் அதுக்குள்ளேயெல்லாம் வரவே இல்லை. போன 9-10 வந்து ஒரு நீதிபதி வந்து போய் உங்க அரசு கிட்ட கேட்டுட்டு வா, ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறது கேட்டுட்டு வான்னு சொல்றாரு. அவர் போயிட்டு வந்து மத்தியானம் அதே அட்வொகேட் இல்ல முடியாது, சரி 2000 கொடுன்னு கேட்கிற சொல்றாரு. நம்மெல்லாம் சாதாரண தொழிலாளர்கள். ஒரு நீதிபதி சீட்ல உட்காந்து தீர்ப்பை சொல்ற ஒரு நீதிபதி 2000 ரூபாய் கொடுன்னு சொல்றாரு. ஒண்ணுமே அதை பத்தி சொல்றாரு. சரி, கொடுக்குற மாதிரி இருக்கிறது ஒரு தான் தீர்ப்பாயிடுச்சு தான் போகுது, ஏதாவது தூக்க வச்சு பேசுவோம்னு சொல்லுவோம்னா மேற்கொண்டு சந்து பொருட்களை பார்த்து இந்த அரசு முறையீடு தான் செய்யுது, முறையீடுக்கு போயிட்டு இருக்குது. அப்படி உள்ள நிலைமையில நிதி கொண்டு வராங்க அவங்க காரணத்தை. எங்க போனாலும் ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கே பணம் கொடுக்குறேன்னு. அப்ப இதை எப்படியெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த அரசியல்வாதி தான் நம்மளோட போராட்ட களங்களை எல்லாம் கொண்டு பண்ணி ஒரு களத்துக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டுகிட்டு போய் அவனே நமக்கு ஆன்சரை சொல்லிடுவான். என்ன பண்ணணும்லப்பா, போயிட்டு வாப்பா, செய்வோம்ப்பா, கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பேசணும்னு அவன் தான் சொல்லப்பா. இப்படிதான் சூழ்ச்சி நடக்குது. அப்ப இந்த அரசியல் சாராம இருந்தா இவனை நம்ம எல்லாம் தூக்கி எடுத்துட்டா நம்மளே நேரடியா பேசினால் உண்மை நிலை தெரியும். ஏன்னா நாங்க 16-11 இவங்கெல்லாம் இந்த அமைப்புல இருக்கும்போது நாங்க மட்டும் 2 வருஷமா போராடாத அதிமுக அமைப்பை கமலக்கண்ணனை அண்ணன் கேஜிஆர் அரசு ஊழியர் ஒரு கூட்டமைப்பிட்ட சொல்லி போய் பேசுங்க, நம்ம எல்லாம் செய்வோம்னு சொல்லி பேச அழைச்சிக்கிட்டு வந்தோம். அதனாலதான் அந்த தீவிரம் அடைஞ்சிச்சு. தீவிரம் அடைஞ்சதை பார்த்த இந்த அரசு பொதுநல வழக்குக்காக போனுச்சு. சரி, அடுத்த கட்டம் நாங்க போய் எடப்பாடியார்ட்ட போனோம். கூட்டு போய் அவருக்கு ஒரு உத்தரவாதம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ இருக்கிற எங்களுக்கு எதிரான அமைப்புகள்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அப்போ எடப்பாடியார்ட்ட நான் கேட்டேன், இந்த போக்குவரத்து தொழிலாளியை நீங்க ஆட்சிக்கு செய்யறாங்க செய்யறேன், நீங்க வந்தாலும் செய்யுங்க, எங்களை தூசி கண்ணில் தூசி மாதிரி நினைச்சுக்கங்க அப்படின்னா அவர் கூட தட்டி கொடுத்து அதெல்லாம் போவா, ஏன்னா நம்மளாலதான் இருக்கீங்க, அதனாலதான் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னாரு கடைசியா. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க போய் அவர்கிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னா, இது வந்து 12வது மாசம் 23/2/1 கோவை நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது. அந்த சூழ்நிலை நாங்கள் சொன்னோம், இந்த வழக்கை வந்து நாங்கள்லாம் வந்து நன்கொடையெல்லாம் வாங்கலை, நன்கொடை வாங்காமல் தொழிற்சங்கம் வளர்க்குறோம். 2வது 96,000 ஓய்வூதியர்கள்ட்டையும் நாங்கள் ஃபண்டெல்லாம் ஒவ்வொருத்தரும் திசை திருப்பி இருக்காங்க. ஆகையினால நீங்கள் ஒரு பெரிய அரசியல் அமைப்பாக வச்சிருக்கீங்க, தொழிற்சங்கம் வச்சிருக்கீங்க, இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை நீங்கள் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் தாராளமாக இருக்கு அப்படின்ட்டாரு. இந்த சூழல்ல இந்த அமைப்பு 16-11 நடந்த இந்த ஒரு கூட்டமைப்பும் நாங்கள் கொண்டு வந்த கூட்டமைப்பும் போராட்டம் ஆரம்பிச்சு பொதுநல வழக்குக்கு போனாங்க. பொதுநல வழக்கு இப்படியெல்லாம் போய் அப்புறம் திசை திரும்பிச்சு அவங்களுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு எதிர்பார்த்திக்கு. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு, சீட்டு வாங்கியாச்சு, போயிட்டாங்க. அப்போ ஏன் இது கவனம் கிடக்குது, ஒண்ணுமே பிரச்சனை ஆகலையே. அப்ப இதை தீவிரப்படுத்தணும்னா ஒருத்தரும் ஒத்துவாங்க. இந்த சூழல்ல தான் நாங்க என்ன பண்ணோம், இதுக்கு எல்லா ஓய்வூதியர்கள்ட்ட மனநிலை நல்லா தான் இருக்கு, தெளிவா தான் இருக்கு. அவங்க 2 கருத்தை சொல்றாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் இதை வாங்க முடியும்.
அதே சமயத்தில் ஒன்று சேரணும்னாலும் இந்த அரசியல்வாதிகளை இதில் இணைக்காம இருந்தால் பிரச்சனைகள் தீரும்னு சொல்கிறாங்க. அந்த சூழலில் தான் எங்களை திருச்சி அமைப்பு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி வாங்க நம்ம போராடுவோம்ட்டு. வாங்க நாங்கள் எங்களை பொறுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கூட்டம் ஆலோசனை 17 நாங்கள் மிகப்பெரிய மறியல் போராட்டங்கள் செஞ்சோம். அவரோட கிருஷ்ணகிரியில் நம்ம ராஜகோபால் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியாவில் செஞ்சோம். அந்த தருணத்தில் அவங்க 2வது கட்ட கூட்டம் போடும்போது இது வந்து நம்ம 2 பேருமே கூட்டிகிட்டு நம்ம 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை மாதிரி இருக்கு, மற்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க தான் அடுத்த சங்கங்களையும் கூப்பிடுவோம் அரசியல் சாராத சங்கம்ட்டு. அப்போ கர்சன் அவர்கிட்ட பேசினேன். முதல் கர்சன் தான் ஃபஸ்ட்டு பேசினேன். நீங்கள் நாங்கள்லாம் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே சங்கம் ஆரம்பிச்சிட்டீங்க. ஒன்று நீங்கள் என்ன சொல்லிங்க ஆரம்பிச்சிங்க, அரசியல் சாராத சங்கம்னு தான் ஆரம்பிச்சிங்க. ஆனால் பொறுப்புல உள்ளவங்க கூட சிஐடி பார்ட்டியாக இருக்கீங்க. உங்கள் உறுப்பினரே முகம் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் அரசியல் சாராமல் எங்களோட எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒத்துழைச்சி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மறியல் போராட்டத்திலே கேட்டோம். அப்போ ஒரு 3 போராட்டங்கள் அவர் சொன்னார். இந்த மாதிரி வச்சுருக்கோம்ப்பா, இப்போ பென்ஷன் டெஸ்ட் முற்றுகை வச்சுருக்கோம், அடுத்தபடியாக அனைத்து துறை ஓய்வூதியர்களை சேர்ந்து வச்சுருக்கோம், அடுத்து சிஐடிக்கும் எங்களுக்கும் ஒரு பிரபலம் அவங்களோட சேர்ந்து பண்ணுறதா இல்லை என்னங்கிற ஒரு சூழல் இருக்கும். இப்போ அந்த சூழல் வந்துருச்சு அவங்களுக்குள்ள. சில இடங்கள்ல ஆர்வனையாலே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மண்டலத்தில் ரேவா அமைப்பு நீக்கி வெளியிட்டிருக்காங்க. அவங்க இந்த 12ஆம் தேதியை மாற்றி 19 வச்சிருக்காங்க. இந்த 19ஆம் தேதி என்னன்னா, கர்சன் வந்து நம்ம அமைப்புக்கு வலுவா ஆதரவு கொடுக்கறதுக்காக அவருடைய நிர்வாக செயற்குழுவை கூட்டி முடிவெடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணார். இதை வந்து இப்போ இந்த சிஐடி அமைப்பு என்ன பண்ணுது, இவங்கள கைகளில் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பி வேறு வழியில எல்லாத்தையும் போராட்ட களத்தை மாத்துறாங்க. அவங்க நாங்கள் அப்படியே அண்ணாட்ட சொன்னோம், பலத்துறை ஓய்வூதியர்களெல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம போக்குவரத்து துறையில தான் நீங்கள் இந்த சங்கம் வச்சிருக்கீங்க, நாங்களும் போக்குவரத்து துறை இவங்களை ஒன்று சேர்க்கும் போது ஒன்று வாங்கணும்னு ஒவ்வொரு தடவையும் அவருடைய பிரதிநிதி அனுப்புனாரு. சென்ற 11ஆம் தேதி கூட சேலத்தில் அனுப்பும்போது பிரதிநிதி அனுப்புனார். திரும்ப பேசினேன், உனக்கு எனக்கு இருக்கிற நெருக்கடி உனக்கு நல்லாவே தெரியும், 19-12 நான் ஒரு நிர்வாக குழுவை கூட்டுறேன், அதை கூட்டி முடிவெடுக்கிறேன். அப்புறம் ஏன்னா இந்த டிடிஎஸ்க்கு ஒரு விளம்பரம் கொடுத்தீங்க, இது தேவையில்லையே இருக்கலாமே, அவங்க தான் உங்கள்கிட்ட வந்து லெட்டர்லாம் கொடுத்தாங்க, இங்கே கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அதை அனுப்பலாமேன்னு. இல்லை எனக்கு வந்து இங்கே அவங்களுடைய நிர்வாக குழுங்கிறது நம்மலாம் சங்கம் வைக்கும் போது நாங்கள் யதார்த்தமாக வைக்கிறோம், அவங்க நிர்வாக குழு லெட்டர் அதான் நிர்வாகம் மாதிரி நடத்துகிறாங்க அவங்க சங்கம்லாம். அப்போ அந்த தீர்மானங்கள் இதெல்லாம் சொல்லி அதில் முடிவெடுத்து இவங்களோட அரசியல் சாராத சங்கத்தோட போகிறதா இல்லை சிஐடியோட இருக்கிறதாங்க முடிவெல்லாம் நான் முடிவெடுக்க முடியாதுன்னு அவர் 2 கட்ட நிலைமையில் இருக்கிறார். அவர் பொறுத்தளவு ஒரு நல்ல மனிதர் தான், நமக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு, இன்னும் வரணுங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு இல்லை. ஆனால் அவர்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் சிஐடி சார்ந்தவர்களாக இருக்காங்க. அப்போ அந்த அரசியல் விளையாடு எதுலையுமே இப்போ உங்களுக்கெல்லாம் எங்களை விட எல்லாமே சீனியர்ஸ், உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். இந்த சிஐடி எங்கே இருந்தாலும் நான் தான் முன்னாடி நிற்கணும்னு நினைப்பாங்க. நாங்கள் கதிரேசனை கிண்டல் பண்ணுறதுக்காக ஒரு பதிவு போவோம், கல்யாண வீட்டிலும் மாப்பிள்ளையும் நானே, இளவு வீட்டில் பிணவும் நானே. இது கதிரேசன் எங்கே போனாலும் பண்ணுவாங்க. அதேதான் இவங்களும் பண்ணுறாங்க. கல்யாண வீட்டில் போனாலும் இவங்க தான் முன்னாடி நிற்கணும், இளவு வீட்டில் போனாலும் இவங்க தான் முன்னாடி நிற்கணும். ஆக அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ இந்த ஒருங்கிணைக்கும் போது ஒரு 55% தாண்டினதாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா 2 கூட்டத்திலையுமே சிஐடி ரேவா அமைப்பு வந்து நம்மகிட்ட கலந்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களை பொறுத்தவரை அந்த நிர்வாக குழு வந்து நமக்கு சாதகமாக நிச்சயமாக முடிவெடுப்பார்கள் என்று நம்புகிறோம். பெரும்பாலானவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கோவை பேரவை, அதாவது இந்த தருணத்தில் அவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த கோவை வழக்கு தொடுத்துருக்கும் போது இன்னைக்கு பிரபலியமாக அவங்க இருக்கிறாங்க. ஏன் சார் நீங்கள்லாம் எங்களோட சேர்ந்து போராடுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா நாங்களாம் போராடவே வர முடியாது, எங்களுக்கு சட்ட போராட்டம், நாங்கள் அதில் தான் இருக்கோம். சரிங்க சார், சட்ட போராட்டம் தான் பண்ணுறீங்க, இந்த கவர்மெண்ட்டு கொடுக்காம போயிடுது, பாப்பா வாங்கிக்கிறேன், இப்போ கண்டக்டா கோர்ட்டுக்கு போவீங்க, அவன் அதில் ஒன்று இருப்பான், இல்லை அது குழுன்னு சொல்லுவான், ஏதோ ஒன்று என்னால் முடியலைன்னு சொல்கிறான். அப்போது உங்களுடைய நிலை அந்த நேரத்தில் ஒன்று சேர்த்துக்கலாம் அவங்க, அப்போ பார்த்துக்கலாங்க. அதுக்காக தான் சார் நாங்கள் இப்போயே ஒன்று சேர்க்குறோம், நீங்கள் எல்லாம் ஒன்று கலந்துக்கங்க. அப்போ முதல் கூட்டத்தில் என்ன பண்ணாங்க, திருச்சி கூட்டத்தில் ஒருத்தர் கலந்துக்க வச்சாங்க. அவர் பார்த்தா தோழர் பார்ட்டி,
அந்த அவங்க பேரவையில், அதாவது ஏபிசியில் நம்மளாம் டியூட்டியில் இருக்கும்போது ஏபிசியில் மாநில செயலாளர் ஜே லட்சுமணன் இருந்தார். அவங்க அமைப்பிலேருந்து பிரித்திருக்கார். அந்த அமைப்பில் அவர் இருக்கார். தோழர்னு வந்தாலே நமக்கு எப்படியா அந்த கொக்கியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த தோழர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்தோன்னா எங்கள் மாநில தலைமை சொன்னாலும் முதல்ல ஆரம்பித்தார். அப்புறம் பார்த்தா ரேவா ஆரம்பித்தாங்க. அப்புறம் அண்ணன் பத்மநாபனா அந்த தருணத்தில் எங்களுக்கு தலைமையெல்லாம் இருக்குது, சில நம்பரை கொடுத்து அங்கே பேசுங்க அப்படின்னாங்க. அப்போ வரிசையாக பேசணும். அடுத்த கட்ட கூட்டத்துக்கு கோயம்புத்தூர் அமைப்பு கேட்கும்போது நாங்கள் நடத்துறது வந்து 14-11 நடத்துகிறோம். 31-11 கோவை பேரவை மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த போராட்டங்களிலும் கலந்து கூடாது தீர்மானமே நிறைவேற்றியிருக்காங்க. இதை சொல்லவே இல்லை. நான் திரும்ப 2ஆம் தேதி போல் பேசுகிறேன் சார், சேலத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா அவர் ரொம்ப நெருக்கடியாக பேசுனதுக்கு உட்பட்டு அவர் என்கிட்ட அந்த பதிலை சொல்கிறார். ராஜா, நீங்கள் பேசுகிறது நாங்கள் யாருக்குமே முகம் கொடுத்தே பேச மாட்டோம். நீங்கள் பேசுகிறதுனால சில கருத்துக்களெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் 31-11 எந்த கூட்டங்களிலும் ஒன்று சட்டப்பூர்வமாக மட்டும்தான் செய்கிறதுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அந்த தீர்மானத்தை வேணால் அனுப்புகிறோம். இந்த சூழலில் நீங்களும் இப்போ சங்கம் வச்சு மாநில அளவில் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னாரு. இப்போ ஒரு சங்கம் தீர்மானம் போட்டுட்டா அதை வந்து தொழிலாளிகள் போட்டிருப்பாங்க, இல்லை பொறுப்பாளர் ஒவ்வொருத்தருக்கும். அது ஏற்கனவே இருக்கிற சங்கங்கள் எல்லாமே பிரச்சனைகள் அடிப்படையில் வெளியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. இவன் செய்தி சரியில்லை, இவன் பட்ட போகிற சரியில்லை, உட்கார சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளில வந்துட்டு இருக்காங்க. இதில் நம்மளால ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னோடனே, சரிங்க சார், நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு ஆதரவு தரீங்க. ஃபஸ்ட்டு நம்மளால வலைதளத்தில் வீராதி சூரன் கதிரேஷ் என்ன பண்ணுவாங்க, இந்த கூட்டத்துக்கு யாரும் கலந்து கொள்ளவில்லைன்னு பழைய போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு லெட்டர் கொடுக்கணும். சரி, லெட்டர் கொடுக்குறதுன்னு நான் நாளைக்கு மீட்டிங் போட்டு தரேன். அப்போ தான் லெட்டர் கொடுத்தாரு. ஆதரவும் வாழ்த்துக்கணும், அடுத்த கட்ட கூட்டம் எல்லாம் சேர்ந்தே செய்வோம் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அண்ணன் பத்மநாபன் இந்த கூட்டத்துக்கு போடும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் இப்போ மதுரையில் விழா நடத்துகிற அவர் திருமலைசாமி எங்களுக்கு என்னென்னலாம் தொல்லை பண்ணார், அசிங்கப்படுத்திட்டார். அதனால எங்களுக்கு வரவே பிடிக்கிறேங்க. அவர் எங்களை என்னென்ன கேள்வியெல்லாம் பப்ளிக்கில் கேட்டு அவமானப்படுத்தியிருக்காருன்னாரு. சார், அவர் கேட்டால் என்ன சார், பத்மநாபன் பொதுச் செயலாளர், அவர் வந்து இன்னைக்கு மாறி வந்திருக்காரு. அந்த அமைப்பு தான் அரசியல் சாராத அமைப்பு. அவங்கெல்லாம் அவங்களுடைய சூழ்நிலையை ஏதாச்சும் நல்லது செய்யணும் என்ன மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது வாங்க சார்னே, இல்லை இது அன்றைய டேட்டில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அடுத்தடுத்த கூட்டங்களை சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு அரசியல் சாராத அமைப்புக்கு யாரா இப்போ இடைஞ்சல் பண்ணுறான்னு பார்த்தா, இந்த கூட்டத்தில் இந்த ஒன்று சேராததுக்கு யாராவது கொக்கி பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட போய் பேசுகிறோம் ஃபோன் பண்ணி. நாங்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த கொக்கி பார்த்து என்ன பண்ணுறது பேசி அதில் பண்ணிடாதீங்க, இதில் செஞ்சிடாதீங்க, இதை பண்ணிடாதீங்கன்ட்டு. இப்போ கூட இந்த ரேவா அமைப்பு உங்கள் இந்த டிடிஎஸ் அமைப்புக்கு விளம்பரம் பண்ணதே வந்து இந்த கொக்கி பார்ட்டி தான் காரணம். அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. இதில் ஏன்னா நீங்கள் ஏன் தெரிஞ்சீங்க, அந்த அமைப்புக்கு ஏன் போய் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. என்னென்ன கசனன்ட்ட கேட்குறேன், உங்களுக்கு வந்து இருக்குன்னுட்டு. சில இதை சொல்ல முடியறாக்கா, சில இதை சொல்ல முடியாது. அதனால் இந்த சூழல் இருக்குது. 19 நம்ம நல்லபடியாக முடிவெடுத்துவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இந்த ஒருங்கிணைக்கிறதுக்குள்ள அரசியல் ஏன் வேணும் வேணாங்கிற மாதிரி முடிவெடுக்கணும். இப்போ 2 அமைப்பு தான் அரசியல் சார்ந்த முடிவு. ஒன்று பிரதான ஆளுங்கட்சி, ஒன்று எதிர்கட்சி. ஆளுங்கட்சி அவதானே சொல்லி கொடுக்கல, நம்மளாம் இப்போ உட்காந்து இந்த இடத்துல பேசுகிறாங்க. ஒழுங்காரனா நம்மளாம் இங்கே உட்காந்துக்க போகிறதுல ஓய்வூதியத்திலிருந்து சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். பிரதான எதிர்கட்சி நான் ஏற்கனவே சொன்னேன், கமலக்கண்ணன் அவர்களை எடப்பாடியார் வரைக்கும் போய் பார்த்து அவரும் சொல்லி நடத்தினார். ஜேசிஎல்ல பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்குது. அது வழியாக முடிவுன்னு பார்க்க முடியல. அவங்க தான் அடுத்து பயணித்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை டேட் அறிவித்தாங்க. 7வது மாதத்துலேருந்து 24/7 8வது மாதத்தில் அறிவித்தாங்க. இந்த தருணத்தில் கமலக்கண்ணனை திரும்ப நாங்கள் மூவ் பண்ணணும், முன்கூட்டியே மூவ் பண்ணி எங்களை எல்லாம் கூட்டம் போட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஏன் அரசியல் வேணாம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் தெளிவாக ஆதாரத்தோடு தான் சொல்கிறோம். எங்களை எல்லாம் வச்சு கூட்டம் போட்டார். எல்லாரும் ஆதாரங்கள் போட்டாக்கெல்லாம் எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம திரும்ப வந்து அவன் சிஐபி இல்லை, நம்மளாம் போராடுவோம் அப்படின்னாரு. அப்புறமேல என்னன்னா திரும்ப அவர் 25/6 அவரே போராட்டம் பல்லவன் சாலையில் அறிவிக்கிறார். ஆனால் அண்ணன் கேஜிஆர்லாம் போய் என்னண்ணே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னப்போ அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லை எங்கள்கிட்ட பணியில் உள்ளவங்க அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களே அழைச்சிக்கிட்டு இந்த ஓய்வூதியை பற்றி சப்ஜெக்டே பேசுகிறீங்க, மற்ற சங்கங்கள்லாம் கொடுக்குறீங்க, நம்மளாம் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு.
அப்படின்னு. சரிண்ணே, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நீங்களே போராட்டம் பண்ணுங்க. அண்ணன் எடப்பாடியார் சட்டமன்றம் நடக்குது இல்லை, அப்போ வந்து நம்மளுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, அகவலியப்படி பற்றி நீங்கள் கொஞ்சம் பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி பார்ப்போம்ப்பா அப்படிங்கிற. திரும்ப அவரை செப்பரேட்டாக போய் அவங்க அதிமுக தலைமைச் செயலகத்தில் போய் நாங்கள் பார்க்குறோம். பார்த்துட்டு வரும்போது அங்கே இருக்கிற அவர் சொல்லாமல் அவருடைய பினாமி மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த அரசு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதிமுகவினுடைய நிலைமையை நான் சொல்கிறேன், இந்த அரசு கொடுக்குறவன்னு சொன்னவனே கொடுக்க முடியலை, நாம வந்தால் மட்டும் எப்படிப்பா கொடுக்க முடியும்? அப்பதான் எனக்கு சிந்தனை, இவன் 2 பேருமே நம்மளை ஏமாத்துறான், 2 பேருமே நம்மளை ஏமாத்துறான். அப்ப அரசியல் சாராது உண்மையே ஓய்வு பெற்ற குட்டியில இருக்கும்போது டிரைவர் கண்டக்டர் போஸ்டிங் வண்டி சாப்பாடு சச்சரவு அந்த பிரான்ச்சு ஆஃபீஸ் சாப்பாடு அந்த ஏரியாவில் உள்ள பிரான்ச்சில் வாங்கிக்கணும், போகணும், வரணும். ரிட்டையர்ட் ஆகிட்டோம். ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு யாரும் உங்களை குச்சி எடுத்து அடிக்க போகிறது இல்லை, எவனும் போடா அப்படின்னு தட்டி விட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ நான் பேசிக்கிறேன் போய் அவன் பேச்சு நான் கேட்க தேவைன்னு டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சுதந்திரம் நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரி சுதந்திரம் வரும்போது நீங்கள் ஓய்வூதியராக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. நீங்கள் இந்த அரசியலில் இருந்து அந்த அரசியல் சார்ந்த சங்கம் தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ அந்த பாதிப்பை இருக்கணும்னா நீங்கள் அரசியல் சாராமல் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு உரிமைக்காக ஒன்று சேர்ந்து போராடுவோமே. சாவு போராட்டத்தில் கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது என்ன வாழ்கிற வயசா நம்மளுக்குன்னா? இனிமேல் சாக போகிற வயசு தானே. இது வரைக்கும் நீ அந்த கட்சிக்காக தானே வாழ்ந்த, அது நீ எந்த கட்சியில வேணாலும் இரு, அதுக்காக தானே வாழ்ந்தீங்க. அதனால அரசியல் சாராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு முனைப்பாக செயல்படுறோம். ரெண்டாவது கூட்டம் இப்போ இதோட முடிச்சுக்கலாமா, அடுத்து போராட்டம் வைக்கலாமான்னு பேச்சு பண்ணலாம் சொன்னாங்க. ஒரு சிந்தனை மனிதனிடத்திலே விதைக்கணும். நீங்கள் நல்லா பாருங்க, உங்கள்கிட்ட தான் நாங்கள் கற்றுக்குறோம். போன 16-11 இந்த வேலை நிறுத்தம் வந்து 10வது மாசத்துல இது 1வது மாசம் 10ஆம் தேதி தான் வந்தது. அப்போ கிட்டத்தட்ட 60-70 நாட்கள் வச்சு தான் அந்த போராட்ட விதையை விதைச்சாங்க. முதல்ல போய் என்ன பண்ணீங்க, பணிமனையில் உசுப்புனீங்க, அப்புறம் போய் அங்கங்கே எங்கேயே லெட்டர் கொடுத்தீங்க, அப்புறம் சங்கமம்னு சொல்லிட்டு பஸ்ஸாலாம் கொடுத்தீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்தீங்க. அப்போ தொழிலாளிகிட்ட இப்படியெல்லாம் செய்ய போகிறோங்கிற ஒரு விழிப்புணர்வு வேணும். நம்ம ஒன்றும் அவங்களால நம்ம வயசு எல்லாம் வந்து ஓடி ஆடுற வயசு இல்லை. எல்லாரும் டெய்லி ஏதாச்சும் யாராவது ஒரு மாத்திரை சாப்பிட்ற இல்லை மாத்திரை சாப்பிட்ற நிலைக்கு வந்துடும். நம்மளால முடியாது. அதனால சிந்தனைகளை நல்லபடியாக சிந்திக்கணும், ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும். எல்லாம் வயசானவங்க, நான் சொல்லி உங்களுக்கு புரிய போகிறது எல்லாமே புரிஞ்சவங்க. அப்போ இதை எப்படி கொண்டுகிட்டு போகணும்? நீங்கள் யாரையும் அழைக்க விட அந்தந்த ஏரியாவில் போய் நாங்கள் உங்களை ஒருங்கிணைச்சு ஒரு மீட்டிங்கை போடணும் ஒவ்வொரு வட்டத்துக்கும். அப்போ அதில் ஒருங்கிணைச்சு மீட்டிங் போட்டு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அதுக்கு பிற்பாடு போராட்ட களம் அமைந்தால் உங்களுக்கு இப்போ நான் சொல்றது புரிந்தால் அன்று சிறப்பாக இருக்கும் இல்லையா? போராட்டம் அப்போதான் சிறக்கும். நீங்கள் வாங்க வந்துருங்கன்னா எனக்கு அன்னைக்கு தான் என் பேத்தியை கூட்டிகிட்டு போகணும், பேரப்பிள்ளையை கூப்பிட்டு போகணும், நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். இல்லை மாத்திரை சாப்பிடணும் அதுன்னு சொல்கிற சூழல் வந்துடும். அப்போ உங்களுக்கு கால அவகாசம் வேணும். இதையெல்லாம் செஞ்சாதான் அடுத்த கூட்டங்களை ஒவ்வொரு நாங்கள் வந்து எங்கே நடத்திருக்கோம், திருச்சியில் நடத்தணும், பழனியில் நடத்திருக்கோம், சேலத்தில் நடத்தணும், இப்போ உங்கள் மூலியமாக இந்த இடத்துல நடத்திருக்கோம். நாகர்கோவில், மதுரை, தஞ்சாவூர், நாகப்பட்டினத்தில் இங்கே ஒரு இடத்துல இந்த மாதிரி பல விதங்களாக ஒரு கூட்டம், ஒரு 2-3 கூட்டம், 1 மாதம் 2-1.5 மாதத்துலேயே நாங்கள் நடத்திடுவோம். இது எல்லாம் எங்களுடைய அமைப்பு வலுவாகவே இருக்கிறது. அவங்கெல்லாம் வரணுங்கிறத அவசியமே கிடையாது. எங்கள் வலுவான அந்த இடத்துல எல்லாம் இருக்குது, திருநெல்வேலி எல்லாமே. ஆகையினால அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட்டம் நடத்தி உங்களுக்கும் நாங்கள் அதை தூண்டுகோலாக எங்களுடைய சொற்கள் இருந்தால் அதுக்கு பிற்பாடு அந்த ஏற்றுக்கிட்டு அந்த படத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும். அப்புறம் ஒரே ஒரு சப்ஜெக்ட் எல்லாரும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த 14வது ஊதிய ஒப்பந்தத்தில் நல்லா பார்த்துங்க, நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல பிரித்தவனே இந்த அந்த அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 113 போராட்டங்கள் பண்ணாங்க இந்த திமுகவும் சிஐடியும் சேர்ந்து. இது ஆளுங்கட்சியாக இவங்க வந்ததுக்கு முன்னாடி உங்கள் பிரச்சனை இவங்க தான் சால்வ் பண்ணியிருக்கணும். இப்போ அண்ணன் குணசேகரன் சொன்னாங்க,
கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கையை பிடிச்சி அந்த அமைச்சர் கெஞ்சுறாரு. இல்லைன்னா மேலேருந்து ஃபோன் வந்துச்சு, ஃபோன் வந்ததுக்கு முன்னாடி போனவங்க தான் கேட்டு போட சொன்னது யாரு? அவங்க தான். ஆனா சரி, ஆட்சிக்கு வந்த ஒரு பாட்டு இந்த முடிவு இருக்கணும், சால்வ் பண்ணியிருக்கணும். இப்போ வரைக்கும் சமூகம் இருக்கிற இடமே தெரியல. ஊருக்கார தான், தஞ்சாவூர்காரர் தான். அவர்கிட்ட நானும் அதையும் போய் நான் பர்சனலாக போய் பார்த்தேன். இதில் மேடையில் சொல்ல நானும் ஒன்றும் இல்லை, அவரை போய் பார்த்தேன். இந்த அமைச்சர் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாருப்பா, சில இதெல்லாம் திசை திருப்புறாரு. எங்களாம் அவர் ஒரு சப்ஜெக்டை போதும், ஏன்னா நாங்கள் போகிறது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. சிவசங்கர் கிட்ட போகிற இதுல எல்லாம் சமூகம் இருக்க மாட்டேங்கிறாரு, பொருளாதார நடராஜனை தான் அனுப்புறாரு. அப்படி இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் இவ்வளவு போராட்டங்கள் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இந்த 14வது ஊதிய ஒப்பந்தத்துல இவங்க மாஸ்டர் பிளான் போட்டாங்க. இதை கொடுக்க முடியாது, கொடுக்காததுக்கு என்ன வழிவகையோ நீங்க சமூக பேசலாம். அன்னைக்கு கேஜிஆர் கூட நீங்க ஒரு கருத்தை சொன்னார், அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆகையினால அவங்க இந்த 14வது ஊதிய ஒப்பந்தத்துல பணிபுரிபவர்களையும் இந்த ஓய்வு பெற்றவங்க தானே அதெல்லாம் பணி புசிப்போம், அவனையும் போய் வண்டியை நிப்பாட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்திலே நம்ம பேசக்கூடாதுன்னு பிரிச்சவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. இவங்க இப்ப கேசிஆரும் அண்ணன் பத்மநாபனும் பேச்சுவார்த்தைக்கு செல்றவங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னா 85 சங்கங்கள் இருப்பதா வெளியில பிரகடனப்படுத்திட்டாங்க. அவங்க தான் பிரகடனப்படுத்துறாங்க. நம்ம என்ன சொன்னா இவ்வளவு சங்கம்னு சொல்லிட்டு, ஆனா அது உண்மை இல்லை. அவன் இவ்வளவு சங்கம் இருக்குன்னு உங்களுக்குள்ளேயே பேசி இவ்வளவு சங்கம் இருந்தா உருப்படாது உங்களையே பேச வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி அவன் குறிப்பிட்ட சங்கத்தை தான் கூப்பிட போறான். யாரு? அவன் கையெழுத்து போடுற சங்கம் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு உகந்த சங்கமா கொண்டு போக ஆரம்பிப்பான். அப்படி கொண்டு வந்து அவங்களே கேள்வி கேட்பாங்க. ஐயா நீ எல்லாம் வந்து எங்க அரியரோட கொடு, இல்ல எனக்கு இப்ப % கொடு, இல்ல 5% கொடு. கவர்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, பணப்பணங்களை ரிட்டையர் ஆனவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க. ஆனா இப்ப சங்கத்தை அரசு எப்படி கொண்டு போகுது, இந்த சாக்லேட், இந்த முட்டாய், இந்த வாழைப்பழம் தான் ஒடியா 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 அப்படின்னு கூப்பிட போகுது. கூப்பிட்டு அவனே ஒரு சங்கத்தை நிர்ணயிச்சிருப்பான், அவனுக்கு மட்டும்தான் தெரியும். கூப்பிட்டு பேச போகுது, அவனே கேள்வி கேட்பான். இந்த சங்கங்கள் ஒத்து போட்டது நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப கடைசியா ஜெயச்சந்திரன் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவன் என்ன பண்ண போறான், 14 சங்கம் எனக்கு 5 ரூபா கொடு, 100 ரூபா கொடுக்குற இடத்துல எனக்கு 5 ரூபா கொடுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். இந்தாங்க 5 ரூபா அப்படின்னு கொடுக்க போறான். இந்த சம்பவம் நடக்க போகுது. அதனால அதுக்கு முன்னெச்சரிக்கையா ஓய்வூதியர்கள் எல்லாரும் அரசியல் சாராம ஒன்று சேர்வதற்கு எனக்கு இந்த தருணத்துல இந்த இடத்துல இந்த வாய்ப்பை கொடுத்து பேச வாய்ப்பு கொடுத்த டிடிஎஸ் சங்கத்திற்கும் ஏனைய அதாவது ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்காங்க, அவங்க சொல்லி ஆகணும். அண்ணன் கேசிஆர் ஆரணியிலேருந்து வந்திருக்கிறார். அடுத்து நாகப்பட்டினத்திலேருந்து அண்ணன் மனோகரன் வந்திருக்கார். உங்கூர்கார் தான் தர்மபுரிக்கார் ராஜகோபால். சேலத்திலேருந்து சையத் மீதின் பாண்டியன் வந்திருக்காங்க. திருவாரூர்லேருந்து ரங்கநாதபுரம் வந்திருக்காரு. காஞ்சிபுரத்திலேருந்து சிவஞானம் வந்திருக்கார். நாமக்கல் நீங்க பக்கத்து ஏரியா தான் புண்ணியப்பன். மற்றும் இங்கே மேடையில் வீட்டு இருக்கிற இந்த டிடிஎஸ் அமைப்பினுடைய தலைமையேற்றிருக்கிற பொறுப்பாளர்களுக்கும் வரவேற்பு நல்கிய பொறுப்பாளருக்கும் முன்னிலை வைத்திருக்கிற பொறுப்பாளருக்கும் கோடான கோடியை நன்றி தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிகிறேன். நன்றி.